எங்கேயாச்சும் டூர் போலாமா? ஆமாம்மா, நம்ம கேட்ட உடனே டூருக்கு கூட்டிட்டு போயிடுச்சா வேற வேலை பார்ப்பாங்க நம்ம வீட்டில் பாரு. அட நீ வேற ஏப்போ மாதிரி போன காலாண்டு பரிச்சுக்கே கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு அப்புறமா ஏமாத்திட்டாங்களே தெரியல. அந்த மாதிரி இந்த வாட்டி சொல்லுவாங்க ரொம்ப குளிராக இருக்குது அங்கே போனாலாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையாப்போ மாதிரி. ஆமா பச்சோனி, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். அப்புறம் நம்ம ஸ்கூல்ல சரி டூர் கூட்டு போறாங்க அப்படின்னு கேட்டோமா அதுவும் விட மாட்டாங்க, இவங்களும் கூட்டு போக மாட்டாங்க. நம்மள ஏன் தான் இப்படி பண்றாங்களே? வீட்ல எவ்வளவு நேரம் தான் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி போர் அடிக்குது தெரியுமா? இல்ல ஸ்கூல்ல அப்படியே தான் சொல்றாங்க எங்க வீட்லயும், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டு போ, அப்படி இப்படின்னு உனக்கு பஸ் ஏறதுக்கு தெரியாது, எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க, நீ எங்கேயாச்சும் மாக்கானாட்டம் நின்றுக்கிட்டே இருப்ப, உனக்கு ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பூமாரி எரிச்சலா இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே லீவ் விட்டா எங்கெங்கே போய் ஸ்டேட்டஸ் வச்சு எனக்கு வெறுப்பேற்றுவாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு நானும் கேட்டா அவங்கெல்லாம் போவாங்க, உனக்கு என்ன, அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆனால் கூட்டிட்டு போறதே கிடையாது. அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஆனால் கூட்டிட்டு போறதே கிடையாது. நீ காலேஜ் போயிட்டு போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ அப்படின்னு போறாங்க. அட ஏப்பு மாதிரி நீ வேற தேட்டர் கேட்டாவே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, கூட்டமா இருக்கும் நெரிசலா இருக்கும் அப்படின்னு. இதில் டூர் எங்க கூட்டு போக போறாங்க, நீ வேற கடுப்பு கிளப்பிட்டு. சரி லீவ்ல ஒரு நிம்மதியா தான் தூங்க விடுறாங்களா? அதுவும் தூங்க விடுறது இல்ல. லீவ்லயாச்சும் நேரமா எந்திரிக்க மாட்டேன், எந்திரிச்சு ஒரு வேலை செய்ய அப்படி இப்படின்னு அலாரம் வச்ச மாதிரி கத்திக்கிட்டே எழுப்பி விட்டுறாங்க. இந்த பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க தெரியுமா? நினச்சா எங்கேனாலும் போகிறாங்க வராங்க, கடைக்கு போகிறாங்க, டீ கடைக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு தனியாக எங்கேனாலும் போகிறாங்க. நம்மள மட்டும்தான் போகக்கூடாதுன்னு விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லை பெசாட்டிக்கு நாமளும் பசங்களாக பிறந்திருக்கலாம். நினச்சா என்ன எங்கே கடைக்கினாலும் போயிட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு வேணாலும் வரலாம். என்ன திட்டினாலும் இங்கெல்லாம் காதுலேயும் வாங்கிக்கிறதில்ல தெரியுமா? நம்மளுக்குலாம் கொஞ்சம் திட்டினா கூட ஒன்று அழுவாச்சி வந்துடுது, இல்லைன்னா கோவம் வந்துடுது. எங்கள் அண்ணெல்லாம் இருக்கிறான் பாரு, என்ன திட்டினாலும் அப்படியே மாடு கணக்காக நின்றுட்டு இருப்பான். அதுவும் நான் அவங்ககிட்ட கேட்பேன், ஏன்டா உனக்குலாம் சொரணையே இல்லையா அப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு. பாப்பல அப்படிதான் திட்டுவாங்க, அதுக்குன்னு சுற்றிட்டு வந்தால் கொஞ்சுவாங்களா, அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்பா. ஆமாம், எங்கள் அக்கா கறி இருக்கிற பாரு, அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு மாலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, பார்க்குக்கு போவா. அவளெல்லாம் திட்ட மாட்டாங்க, அவளாம் பெரிய பிள்ளை, அவளுக்கு எல்லாம் தெரியும், நீலாம் சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது அப்படின்னு என்ன தான் திட்டுவாங்க, எங்கேயுமே விட மாட்டாங்க. என்ன கேர்ள்ஸ், என்ன மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? லீவ்ல எங்க டூருக்கு போலாம், எங்க தியேட்டருக்கு போலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களோ? அப்படி ஒரு பிளான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, உங்களை எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஐயா பாரு ஜாலியா போக போறேன், படையப்பா ரீ ரிலீஸ்க்கு போக போறேனே. ரொம்ப நீட்டா அதுல நீ இங்கே போய்க்க, எனக்கு என்ன கோவப்படாத பூமாரி. அண்ணே அம்மாட்ட சொல்லி உன்னை பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட சொல்றேன், இல்லைன்னா நானே கொண்டு விட்டு வரேன். என்ன வாய பொழக்கிற, ஷாக் ஆயிட்டியா? எனக்கு இருக்கா அப்படிக்கு எப்படி அம்மாட்ட போட்டு கொடுத்துறாத, நானும் பெரியம்மாட்டுக்கு போகவே மாட்டேன். எனக்குலாம் அங்கே பிடிக்கவே பிடிக்காது. நீ வேணா ஆசையா இருந்தப்போ என்னை மாட்டி விட்ட, அவ்வளோதான் உன்னை அப்பா கிட்ட மாட்டி விட்டுரும் தெரிஞ்சுக்க. அதான் பெரியம்மா பொண்ணு தங்கச்சி பாப்பா இருக்கலாம், அதோட விளையாடிக்கிட்டு உனக்கு என்ன இப்போ? நானும் போவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, அவங்க ஸ்கூல் மிஸ் விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துப்பாங்க பாத்துக்க. சீக்கிரமா எந்திரி, சீக்கிரமா குளி, இவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கணும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது நீ சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். எல்லாம் திறந்தவாயா, உனக்கு ஆசையா இருந்தா நீ போம்ல பெரியம்மா வீட்டுக்கு, என்ன எதுக்கு கோர்த்து விடுற? ஆளும் மண்டையும் பாரு திறந்தவாயன். திறந்தவாயன் கிறந்தவாயன் என்ன அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டு வந்துருச்சுக்க. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும். சிப்பல சரி, அண்ணனுக்கு படத்துக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்னா வரும்போது உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வரேன். பாத்தியா பச்சோனி இந்த கிறுக்க என்ன சொல்றான்னு? இங்க பெரியம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? அட உங்க பெரியம்மாவுமா? எல்லா பெரியம்மாவுமே அப்படிதான் இருப்பாங்களாட்டுங்குது. எங்க பெரியம்மாவும் அப்படியே தான் ஸ்ட்ரிக்ட், எப்ப பாரு திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க.